நம்ம வீட்டிலலாம் பேர பிள்ளைங்க இருக்குல்ல, இப்போ எனக்கு பேர பிள்ளை இருக்கான், உள்ளு பேரன் இருக்கான், எல்லாம் இருக்காங்க. இவங்களை வச்சுக்கிட்டு சந்தோஷமாக இருக்க முடியுமா, முடியாதுங்களா? அதே பொறுமை வாழ்க்கையில் சந்தோஷத்துக்கு பெரிய ஒரு காரணம் அதுதான். என் பேத்தி இருக்கான், அவள் குறும்புக்காரி, ரசிக்கிறது, வாழ்க்கையை ரசிக்கிறதுக்கு சொல்கிறேன். அவள் குறும்புக்காரி. ஒரு நாள் கொண்டாந்து பேனா இதுமாரி கொடுத்தா, இதுக்கு இங்கு போட்டு கொடுன்னு. அது இங்கு போடுற பேனா, இது பால் பாயிண்ட் பேனா, அது கொண்டாந்து இங்கு போடு அப்படின்னா நான் எடுத்து இங்கு ஊற்றி துணியால் எல்லாம் துடைச்சி சுத்தமாக அவள் கையில் கொடுத்து எழுதி பார்த்துட்டு போன்னு சொன்னேன். நல்லா எழுதான்னு எழுதி பார்த்துக்கிட்டு போகணுன்னு சாதாரணமாக சொல்கிற வார்த்தை தான் சொன்னேன். அவள் பக்கத்தில் நான் எழுதுறதுக்கு குறிப்பு எழுதுறதுக்கு வச்சுருந்த பேப்பரில் ஒரு பேப்பரில் எடுத்து என்னமோ எழுதுனா போயிட்டார். அந்த பேப்பர் அங்கே தான் இருக்குது. அன்னைக்கு சாயந்தரம் திருச்சி பட்டிமன்றம், பேராசிரியர் சத்தியசீலன் நடுவர். நான் இந்த பேப்பர்லாம் எடுத்து அதில் பையில் வச்சுக்கிட்டு வந்திருக்கேன். இங்கே உட்காந்துருக்கோம், இந்தமாரி உட்காந்துருக்கேன், நான் இதுமாரி உட்காந்துருக்கேன். பக்கத்தில் சத்தியசீலன் சொன்னார், சண்முகவடிவேல் ஒரு பேப்பர் இருந்தால் கொடுங்க எழுதணும்னார். நான் அந்த பேக்கிலேருந்து எடுத்து ஒரு பேப்பரை கொடுத்தேன். அது அவள் எழுதின பேப்பர் போல எனக்கு தெரியாது. அவள் எழுதி வச்சுருந்த பேப்பர் நான் கவனிக்கலை, எடுத்து கொடுத்துட்டேன். அதை எடுத்து இப்படி பார்த்தாருங்க, அவ்வளோதான். என்னை பார்த்து சிரிக்கிறார், அதை பார்க்குறார், என்னை பார்க்குறார், சிரிக்கிறார். ஏன்னு சிரிக்கிறீங்க? என்ன இல்லை, உங்கள் பேத்தி உங்களை பற்றி கரெக்டாக தான் எழுதியிருக்கான்னார். என்ன எழுதியிருக்கான்னு பார்த்துங்க, நீங்களே பாருங்கன்னு கொடுத்தார். அதில் என்ன எழுதியிருக்கா, எங்கள் தாத்தா ஒரு லூஸுன்னு எழுதியிருக்கா. எங்கள் தாத்தா ஒரு லூஸுன்னு எழுதி கீழே பை சுடர்விழின்னு அவள் கையெழுத்து போட்டிருக்கா. இதை பார்த்துட்டு அவர் சிரிக்கிறார். எனக்கு வீட்டுக்கு வந்தேன், மறுபடியும் மறுநாள் வந்து அவள்கிட்ட கேட்குறேன், இந்தமாரி எழுதி வச்சுட்டே அவர் என்னை கிண்டல் பண்ணுறாரு, எனக்கு அவமானமாக இருந்துச்சு, ஏன் அப்படி எழுதுனேன்னு கேட்டேன். இதுக்கு என்னங்க சொல்லணும்? சொல்கிறா, நான் உன்னை சும்மா தான் லூஸுன்னு எழுதினேன், ஆனால் நீ லூஸு தாங்கிறத காட்டிவிட்ட பற்றியான்னா. அது என்னான்னு, ஒருத்தர் பேப்பர் கேட்டார்னா கொடுக்கறதுக்கு முந்தி அதில் என்ன எழுதியிருக்குன்னு பார்த்துட்டு கொடுக்க மாட்டேன். இப்போ நீ அதை கொடுத்ததுனால தானே அவர் திட்டினார், உன்னை கிண்டல் பண்ணார், நீ லூஸு தான். ரிட்டையர் ஆனவர் ஒருத்தர் சொல்கிறாரு, என்ன அவருக்கு ஒரு வயசு 70 ஆகுது. அவர் சொல்கிறார், அண்ணே இன்னொருத்தர் அவரும் 70, அவரும் 2 ரிட்டையர் ஆனது. சாயந்தரம் பார்க்கில் உட்காந்து 2 பேசிக்கிட்டு இருக்கு. அண்ணே வீட்டுக்காரி செத்ததுலேருந்து ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குண்ணே, ஏன் அதுக்கு என்ன பண்ணலாம்? இன்னொரு கல்யாணம் பண்ணலாமான்னு பார்க்குறேன். 70 வயசு. இதுக்கு ஃப்ரெண்டு என்ன சொல்லுவான் தெரியுமா? நல்லா, நானும் அதே யோசனையில் தான் இருக்கேன். இப்போ இதை நான் போய் என் பையன்கிட்ட சொல்ல முடியாது, இந்த மாதிரி இன்னொரு கல்யாணம் பண்ணலாம். அவன் கேட்பான், என் வேலையே நீ ரொம்ப நாளாக கவனிக்காமல் இருக்கிற, இப்போ உனக்கு என்ன அவசரம்னு கேட்பானா? கேட்க மாட்டானா? நண்பன்கிட்ட மனசில் இருக்கிறத தெளிவாக சொல்லலாம். அவன் நல்லது கெட்டது எல்லாத்தையும் சொல்லுவான், அடித்து சொல்லுவான். நீ செய்கிறதுல என்னது தப்பு எடுத்து சொல்லுவான். அப்பா பிள்ளைக்கு இடையில் அது இருக்க முடியாது, அம்மா பிள்ளைக்கு இடையில் அது இருக்க முடியாது. இவர்களுக்கு இடையிலே தான், நண்பர்களுக்கு இடையிலே தான் அந்த நட்பு இருக்கும். கணவனுக்கும் மனைவிக்கும் நட்பு இருக்கணும்னு சொல்ல. ஒரு நாள் என் மனைவி, நீங்கள் கூட்டு குடும்பமாக இருக்கணும், நாங்கள்லாம் 7 பேர், எங்கள் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சிலாம். அப்போல்லாம் என் மனைவிக்கிட்ட கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசுகிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைக்காது. நான் என்ன சொல்லுவேன், எல்லாம் ஒரு நாளைக்கு போய் அவ்வளோ நானும் மட்டும் கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தா கிடைக்கவே மாட்டேங்குது அந்த வாய்ப்புன்னு இப்படிலாம் நான் நினச்சிக்கிட்டு இருந்தது உண்டு. ஒரு நாள் எங்கேயோ கல்யாணம் எல்லோரும் போயிட்டாங்க, நானும் என் மனைவி மட்டும், அப்பாடா இன்னைக்கு தாண்டா அந்த வாய்ப்பு, உட்காரு இன்னைக்கு ஜாலியாக பேசிக்கிட்டு போன்ட்டு உட்காந்தோம். 1/2 மணி நேரத்தில் சண்டை வந்துட்டு, சார் உங்கள் அப்பா நம்ம போன தடவை வந்தானேன்னா. இது சொல்லலாமா? இது ஒத்துமையாக இருக்கிறதுக்கு உள்ள பேச்சா இது? இப்போ அவள் என் குடும்பத்தை பற்றி பேசுகிறாங்க. இப்படி வந்து பிரயோஜனம் இல்லை. வாழ்க்கையில் எது நல்லதுன்னா, எனக்கு என் வாழ்க்கையில் நான் கல்யாணம் ஆகி எனக்கு முதல் இரவு அன்றைக்கே நான் வந்து என் நண்பர்கள்லாம் கூடி நிற்கிறானுவோ, எல்லா பயிலும் என்ன செய்கிறான், என்னை கிண்டல் பண்ணுறான், அப்படிங்கிறான் இப்படி. அந்த பயிலுக்கு யாருக்கும் இன்னும் கல்யாணமே ஆகலை. அவன்லாம் எனக்கு யோசனை சொல்கிறான். என்ன நான் இதெல்லாம் கேட்டுட்ருக்கேன். இதில் ஒருத்தன் சொன்ன யோசனை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. மனைவி எப்பவும் பேச மாட்டாங்க, முதல்ல பெண்ணு பேச மாட்டாங்க, நீ தான் பேசணும், நல்ல வார்த்தையாக பேசு, உன் குடும்பத்தை பற்றியும் அவங்க குடும்பத்தை பற்றியும் நல்ல எண்ணம் உண்டாகிற மாதிரி நீ பேசு அப்படின்லாம் எனக்கு சொன்னான்.
நல்ல யோசனை, இதை மாதிரி செய்வோன்னுட்டு டயலாக்லாம் நான் தயார் பண்ணி எதை சொன்னால் நட்பு ஆழமாக ஆகும்னு நினச்சிக்கிட்டு நான் எல்லாம் தயார் பண்ணிட்டு போனேன். ஆனால் அதுக்கு வேலையே இல்லாமல் விட்டு என் மனைவியே முதல்ல பேசிட்டாங்க. என்ன சொன்னாங்கன்னா, உலகத்தில் நான் எவ்வளோதோ பொம்பளைங்களை பார்த்துருக்கேன், ஆனால் உங்கள் அம்மா மாதிரி ஒரு ராட்சசி உலகத்திலேயே இல்லைன்னு. இப்போ யோசனை பண்ணி பாருங்கள், இப்போ நம்ம என்ன செய்யலாம்? இப்போ ஒன்று தான் செய்யலாம். 25 வருஷமாக எங்கள் அம்மாவை பார்த்துருக்கேன். நான் எங்கள் அம்மாவை பற்றி எனக்கு தெரியும். நீ இன்னைக்கு வந்த நீ சொல்கிற ராட்சசிங்கிற, இதை மாதிரி ராட்சசி உலகத்திலே இல்லைங்கிற. இப்போ வர்ற ஆத்திரத்துக்கு ஓங்கி ஒரு அறை விட்டு போடி வெளியே என்ன விரட்டிடலாம். அது ஒன்றும் பெரிய காரியம் இல்லை, செஞ்சிடலாம். அறிவு சொல்லுது, ஏய் வந்த வேலையை தான் பார்க்கணும். அதை விட்டுட்டு வேறு வேலை. இப்போ நாங்கள் 2 பேரும் பேச வந்திருக்கோம், இங்கே தானே பேசணும். இதை விட்டுட்டு 2 பேரும் போய் சரவண பவனில் காஃபி குடிச்சிட்டு உட்காந்தா நீங்கள் என்ன கேட்பீங்க? யோ வந்தால் பேச வந்த நீ உன் வேலையை பாரு அப்படின்னு சொல்லுவீங்கல்ல. என் அறிவு சொல்லுது, வந்த வேலையை பாரு. நான் என் மனைவிட்ட சொன்னேன், நீ சொல்கிறது கரெக்டு தான், நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் எங்கள் அம்மாவைன்னு. மறுநாள் காலையில் எங்கள் அம்மாக்கிட்ட சொன்னேன், உன்னை பற்றி என் பொண்டாட்டி இந்த மாதிரி சொன்னாம்மான்னு. அதுக்கு எங்கள் அம்மா சொன்னாங்க, நீ என்ன பண்ணேன்னு. நான் அனுசரித்து போயிட்டம்மான்னு. அதான்டா சரி, உங்கள் அப்பார்கிட்ட நான் சொன்னதை விட அவள் ஒன்றும் அதிகமாக சொல்லடா அப்படின்னு. நான் சொல்கிறது இப்போ இது ஆரம்பம், முதல் நாள். ஆனால் ஒரு 10 வருஷம் 15 வருஷம் கழித்து என்ன நடந்தது அப்படிங்கிறத நினச்சி பார்த்தா, நாங்கள் 4 பேர் அண்ணன் தம்பி, எங்கள் அம்மாவுக்கு 4 மருமகள். இந்த 4 மருமகளில் என் மனைவியை தான் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எது இருந்தாலும் இங்கே வா, நீ வா, ஆஸ்பத்திரிக்கு போகணும், நீ வா கூட அப்படிமா. வேறு எங்கள் அண்ணன் மனைவி வர்றேன்னாங்கன்னா அதெல்லாம் நீ வா அப்படின்ட்டு தையனாகி நீ வா அப்படியே என் மனைவியை கூப்பிடுவாங்க. எப்படி அப்படி ஆனாங்க? இப்படி ஒரு மனநிலையில் வந்த மனைவி அதுக்கு பிறகு இவ்வளவு அன்பானவங்களாக 2 பேரும் எப்படி பழக ஆரம்பித்தாங்கன்னா, ஒன்று எங்கள் அம்மா பழகின விதம், என் மனைவி பழகின விதம், இது 2மே ஒருத்தர் புரிஞ்சிக்காத போது பேசுனது வேறு, ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்ட பிறகு. வாழ்க்கைங்கிறதே ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்வது தான். ஆனால் புரிஞ்சுக்கிறது கடைசி வரைக்கும் நடக்கிறதே இல்லைங்க. போட் மேல்னா வேகமாக போகிற ரயில், இதில் ஒருத்தர் போகிறார் சார், அவர் எழுதியிருக்கிறார், ஒரு ஸ்டேஷனுக்கும் இன்னொரு ஸ்டேஷனுக்கும் இடையில் ரயில் நின்றுடுது. ஏன்டா நின்றுட்டு, ஸ்டேஷன் இல்லை, ஏன் நின்றுட்டுது அப்படின்ட்டு ஒரு இறங்கி ஓடி போய் பார்க்குறாரு. அங்கே இன்ஜினுக்கு எதுக்க ஒரு எருமை மாடு படுத்துருக்கு. என்னங்க ஏன் நின்றுட்டுன்னா, இந்த எருமை மாடு படுத்துருக்கியா? சரின்னு எல்லோரும் சேர்ந்து அதை அடித்து விரட்டி விட்டுட்டு புறப்புறான். இன்னொரு 4 ஸ்டேஷன் தள்ளி போணுச்சு. அப்புறமும் நின்றுட்டு இதே மாதிரி ஒரு ஸ்டேஷனுக்கு இன்னொரு ஸ்டேஷனுக்கு இடையில போய் பார்த்தா எருமை மாடு படுத்துருக்கு. இப்போ வந்தவர் கேட்குறாரு போய் இன்ஜின் டிரைவர்கிட்ட, ஏன்பா இங்கெல்லாம் எருமை மாடு ரொம்ப ஜாஸ்தியாக, எங்கே பார்த்தாலும் எருமை மாடு வந்து படுத்துக்குதேன்னா. அதுக்கு அந்த டிரைவர் சொன்னால், வேறு எருமை மாடு இல்லைங்க, அதே எருமை மாடு தான் ஒடியாந்து முந்தி படுத்துக்குதுன்னா. அப்போ அந்த ட்ரெயின் என்ன வேகமாக போயிருந்தா எருமை மாடு ஒடியாந்து அதுக்கு முன்னாடி படுத்துக்கும். ஒரு காலத்தில் அப்படி இருந்திருக்கு. ஆனால் இன்றைக்கி எவ்வளவு ஃபாஸ்ட் இல்லை, எவ்வளவு வேகமாக போகுது. நம்ம பிள்ளைகள்லாம் எவ்வளவு அறிவாளியாக இருக்கான். அவனுங்க கேட்குற கேள்வி, நம்ம கேட்டோம்னா அவன் சொல்கிற பதில், இவைகள்லாம் பார்த்தோம்னா ஆச்சரியமாக இருக்குது. ஒரு பையன் நான் சொல்லியிருப்பேன், ஒரு பையன் கேட்குறான், சிகரெட்டு குடிச்சிருன்னு இருந்தான். நான் அவங்ககிட்ட போய் ஏன்டா சிகரெட்டு குடிக்கிறேன்னு கேட்டேன். எனக்கு வேண்டியதாக இருக்க குடிக்கிறேன்னா. ஒரு சிகரெட்டு என்ன விலைப்பா அப்படின்னு. 3 ரூபான்னா. ஒரு நாளைக்கு எத்தனை சிகரெட்டு குடிப்பேன்?
நான் ஒரு 10 சிகரெட்டு குடிப்பேன். 30 ரூபாயை ஒரு நாளைக்கு புகையா விடுறியடா, வெக்கமாக இல்லை? ஒரு மாதத்துக்கு 900 ரூபாயை புகையா விடுறிய, எத்தனை வருஷமாக குடிக்கிறேன்னா? அவன் 15 வருஷமாக குடிக்கிறேன்னா. நீ 2,38,000 ரூபாயை இது வரைக்கும் புகையா விட்டுருக்க. 2,38,000 ரூபாயை புகையா விட்டுருக்கியே, உனக்கு வெக்கமாக இல்லை அப்படின்னா. அதுக்கு அவன் என்ன செய்யணும்? ஆமாங்க, நான் இதை நினச்சி பார்க்கல அப்படி ஏதாச்சும் சொல்லுவான்னு நினச்சா. அவன் சொன்னான், ஐயா உங்களுக்கு என்ன வயசாச்சுன்னா. எனக்கு அப்போ 75 வயசுப்பான்னேன். நீங்கள் சிகரெட்டு குடிப்பீங்களா அப்படின்னா. குடித்ததே இல்லையா அப்படின்னு. அப்போ இப்போ உங்கள் கையில் ஒரு 60 லட்சம் ரூபாயாவது இருக்கணுமே, இருக்குதான்னா. நானே 50 ரூபா கடன் வாங்கிறதுக்காக போயிட்டுருக்குறேன். இப்போ அவன் சின்ன பையன்தான். அவன் கேட்ட கேள்வி எதனால் தெரியுமா? நான் அவன்கிட்ட சொன்ன செய்தி தப்பு. பணத்தை சொன்னேன்ல, இவ்வளவு பணம் போயிட்டடான்னு சொன்னேன். அப்படி சொல்லாமல் உடல் நலம் இவ்வளவு கெட்டு போச்சேன்னு சொல்லியிருந்தேன்னா அவனால் பதில் சொல்ல முடியாது. இப்போ தப்பு என் மேலே தான், அவன் மேலே கிடையாது. ஆகையினால இவைகளெல்லாம் நம்ம நினச்சி பார்த்தோம்னு சொன்னால் சின்ன பிள்ளைகள் எவ்வளவு கவனமாக நம்மளை விழுந்து பிடிக்கிறான், டபார்னு பிடிச்சிடுறான். நாம் எங்கடா தப்பு பண்ணுவோம்னா தப்பு பண்ணுற இடத்துல டபார்னு பிடிக்கிறான். இப்போ 2 விஷயம் இருக்குங்க. நான் வாத்தியார் எப்படி இருக்கணும்? முதல்ல ஐயா நீங்கள் ஹெட்மாஸ்டர் தானே, உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்கணும்னு. அதை இப்போ சொல்லி என்னங்க பண்ணுறதும் பாரு அவர். இப்போ இந்த காலமே மாறி போச்சு அப்படின்னு. நான் முதல்ல எலிமெண்ட்ரி ஸ்கூலில் வேலை செஞ்சேன். ஹையர் எலிமெண்ட்ரி ஸ்கூலில் 6வது கிளாஸில் பாடம் நடத்துகிறேன். 6வது கிளாஸில் ஒன்று இருக்குங்க. அம்மா ஒட்டுன்னு ஒன்று. இந்த ஒட்டுங்கிறது என்ன பாடம் அதில் இருக்குன்னா, ஒரு மாங்காய் இருக்குது, சின்னதாக இனிப்பாக இருக்குது. சின்னோண்டு மாங்காவாக இருக்குது, ஆனால் இனிப்பாக இருக்குது இந்த மரம். இன்னொரு மரம் இருக்குது, பெரிய பெரிய மாங்காவாக காய்க்குது, ஆனால் புளிப்பாக இருக்குது. இந்த 2 கிளைகளை எடுத்து ஒட்டி புதுசாக ஒன்று வருதில்ல, அது எப்படி இருக்கும்னா பெருசாக இனிப்பாக இருக்கும். இதானம்மா சயின்ஸு. இதுதான் இதில் புத்தகத்தில் இருக்குது. அதை நான் பாடம் நடத்துகிறேன் 6ஆம் வகுப்பில். ஒட்டுங்கிற பாடம். என் கிளாஸில் ஒரு பையன், அது எப்படி சார் பெருசாக போகுது இனிப்பாக வருதுன்னா, இல்லைடா அதில் பெருசாக போகிற குணம் இருக்குல்ல, ஆமாம் அது சேருது. இதில் இனிப்புங்கிற குணம் இருக்குல்ல, ஆமாம் இது 2 சேருது, பெருசாகவும் இனிப்பாகவும் வருதுன்னா. இன்னும் நான் சொன்னேன். அதுக்கு அவன் கேட்டான், ஏன் சார் இது மாறுதலாக போய் சின்னதாக புளிப்பாக போனால் என்ன பண்ணுவீங்கன்னா. நான் என்ன சொன்னேன், அப்படிலாம் போவாதுடா. ஏன் போவாதுன்னு ஏன் போவாதுன்னு கேட்டான். எனக்கு அவனுக்கு பதில் சொல்ல தெரியல. நான் சொன்னேன், நாளைக்கு சொல்கிறேன்ப்பான்னு. இன்றைக்கி எனக்கு பதில் தெரியல, நியாயமாக மரியாதையாக அப்படி தான் சொல்லணும். எனக்கு பதில் தெரியல, நாளைக்கு தெரிஞ்சிட்டு வந்து சொல்கிறேன்னு. அன்றைக்கி சாயந்தரம் நான் இது நாகூரில் இருக்கிற காலத்தில் இது நடந்தது. நான் படித்த ஊர் அதுதான். எங்கள் ஹைஸ்கூல் வாத்தியாரே அங்கே இருக்கிறார். அவர்கிட்ட போனேன், சயின்ஸ் வாத்தியார் கோபாலகிருஷ்ண ஐயர்னு. ஐயா இந்த மாதிரி பாடம் நடத்தினேன், அதில் சின்னதாக புளிப்பாக போனால் என்ன பண்ணுதுன்னு ஒருத்தன் கேட்குறான் சார்ன்னு. அப்படிலாம் போகாது பாப்பேன். நான் சொல்லிட்டேன், அப்படிலாம் போகாதுன்னு நான் சொல்லிட்டேன். ஏன் போகாதுன்னு கேட்குறான். இப்போ எனக்கு அதுதான் பதில் சொல்ல தெரியல, உங்கள்கிட்ட வந்திருக்கேன்னு. அப்போ அவர் உட்கார வச்சு சொன்னார், மனுஷனுக்கு பல குணம் இருக்கிற மாதிரி தாவரத்துக்கும் பல குணம் உண்டு. பச்சையாக இலை ஒரே மாதிரி வரும், கிளைகள் இருக்கும், அதுக்கு மேலே தோல் இருக்கும், இதெல்லாம் ஒரு மாதிரி இருக்கும், எல்லாம் ஒன்று. ஆனால் அதுக்குன்னு ஒரு சிறப்பு குணம் ஒன்று இருக்கும். மாங்காய் எல்லா மரத்துலையும் தானே காய்க்குது, அதே மாதிரி தானே இதுலேயும் காய்ச்சுது. இதில் மட்டும் எப்படி இனிப்பு வந்தது? அதுதான் அந்த மரத்தில் இருக்கக்கூடிய ஸ்பெஷாலிட்டி, தனி குணம்னு, சிறப்பு வாய்ந்த குணம்.
எவ்வளோதோ மாங்காய் இருக்குது, இவ்வளவு பெருசாக ஒன்றும் இல்லையே, இது ஒன்று தானே அவ்வளோ பெருசாக வந்தது. அப்போது இந்த மரத்தில் இருக்கக்கூடிய தனி குணம், அதனுடைய ஸ்பெஷல், அதனுடைய சிறப்பு வாய்ந்த குணம் பெருசாக போகிறது. ரெண்டு நீங்கள் சேர்க்கிற போது சிறந்த குணங்கள் ரெண்டும் தான் சேரும். ஏன்னா அதுக்கு தான் வலிமை அதிகமாக இருக்கும்னார். ரெண்டு படைகள் சண்டை போட்டுட்ருக்கு, சமாதானமாகுது, எப்படி சேரும்? யாரும் கை கொடுத்துக்குவாங்கன்னு கேட்டார். அந்த கேப்டனும் இந்த கேப்டனும் தானே கை கொடுத்துக்குவாங்க. இந்த சமயக்காரரும் அந்த சமயக்காரருமா கை கொடுத்துக்குவாங்க? கொடுக்க மாட்டாங்கல்ல. ஆமாம், அது மாதிரி இந்த குணத்திலேயே தலைமை குணம் எது? இனிப்பு. இதில் தலைமை குணம் பெருசாக போகிறது. இது ரெண்டும் தாண்டா சேரும், அதனால் அது அப்படி வரும். ஏனையவற்றையெல்லாம் சேராது. மற்ற குணங்களை பின்னால் தள்ளிட்டு உயர்ந்த குணம் மட்டும் வந்து சேரும்னு எனக்கு சொல்லி கொடுத்தார். அம்மா இந்த பதில் சரிதானேம்மா? சரி, நீங்கள் சொன்னீங்கன்னா சரி, மார்க் போட்டாங்கன்னு அர்த்தம். எனக்கு நான் அதை போய் அந்த பையன்கிட்ட மறுபடியும் சொன்னேன். அவன் ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சான். இப்போ தான் சார் தெரியுதுன்னு. இப்போ சமீபத்தில் சிங்கப்பூருக்கு போயிருந்தேன். ஒரு பெரியவர் வர்றார். சார் நானும் நாகூர் தான் சார், என்ன தெரியுதான்னு. தெரியலையே. நான் தான் சார் அப்துல் ஹமீதுன்னார். அடே நீ யாரா ஒட்டு இல்லை அப்படின்னேன். கரெக்டு சார். இந்த ஒட்டு கேள்வி கேட்டவன் தான் வாத்தியாருக்கே ஒரு பாடத்தை உண்டாக்கணுமா அவன் இல்லையா? ஒரு தடவை நெல்லைக்கண்ணன் ஐயா அவர்கள், தமிழறிஞர் நெல்லைக்கண்ணன் அவர்கள் நடுவராக இருக்கிறார். நானும் ஐயாவும் வழக்காடு மன்றத்திலே வழக்கு தொடுப்பவராகவும் மறுப்பவராகவும் மேடையில் இருக்கிறோம். அவரை பற்றி தான் உங்களுக்கு தெரியுமே. ஐயா அவர்கள் பேசுகிற போது இடையில கேள்வி கேட்டுகிட்டே இருக்கார். கம்பராமாயணத்தில் ஒரு வரியை சொல்லி ஐயா பேசும்போது என்னுடைய வாதத்துக்கு மறுப்பு தரார். அந்த பாட்டை சொல்லுங்க அப்படின்னார் அவர். ஐயா மறுபடியும் பேச்சை தொடர்ந்தார். அந்த பாட்டை சொல்லுங்களேன் அப்படின்னார். அவரும் எவ்வளோதான் பொறுப்பார், வச்சுக்கிட்டா வஞ்சனை பண்ணுறேன்னாரு. அந்த கூட்டம் அப்படியே அலை மோதி ரசித்து இனி கேட்கவே கூடாதுன்ற அளவுக்கு அவரை உட்கார வச்சுட்டுது. பல மேடைகளில் நான் பார்த்துருக்கிறேன், பல மேடைகளில். ஏன்னா ஒரு பேச்சாளன் வந்து அச்சப்படக்கூடாது, அந்த வாழ்ந்தே தீர்வோம்ன்றதுக்கு அவரே உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். பாண்டிச்சேரி மேடையில் நான் கண்ணால் பார்த்ததை சொல்கிறேன். தமிழறிஞர் தமிழறிவு மணியன் உட்காந்துங்கிறார். ஐயா அவர்கள் பேச வர்றார். அவருக்கு நகைச்சுவையாக மற்றவங்க சிரிக்கிறது அவருக்கு பிடிக்காது. இவர் வெறும் சிந்தனையாக தான் பேசணும்னு நினைப்பார். ஐயா அவர்கள் குலுங்க சிரிப்பார். அவருக்காகவே கூட்டம் காத்திருக்குது. அவர் இவர் கேள்வி மேலே கேள்வி கேட்டு பேச விடாமல் அளவுக்கு பிரச்சனைகள் ஆகுது அங்கே. ஐயாவும் அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு முடிவு பண்ணி, இங்கே பாருங்கள், உங்கள் இடத்துல நான் வந்து உட்காந்து பேசுகிறேன், நான் உங்களை மாதிரியே பேசுகிறேன், என் இடத்துக்கு நீங்கள் வந்து என்ன மாதிரி பேசுவீங்களா? அவ்வளோதான் சார், அது முடிஞ்சு போச்சு. ஏன்னா கடவுள் அவரவர்களுக்கு ஒவ்வொரு திறமையை அங்கீகாரம் பண்ணி கொடுத்துருக்கான். அதனால் எனக்கு நான் எதிர்பார்க்குறதையே இன்னொரு இடத்துல எதிர்பார்க்கணும்னு சொல்ல முடியாது. அவரவர் பார்வையில் எனது உயர்வாகவும் பார்க்கலாம், தாழ்வாகவும் பார்க்கலாம். 2 வருஷத்துக்கு முந்தைய எங்கள் கிராமத்துக்கு போயிருக்கிறோம். மழை லேசாக தூறல் விழுது. பழைய காலத்தை நண்பர் பறந்தாமல் தூறலுக்கு ஒதுங்கின மாதிரி இருக்கும், அவன்கிட்ட பேசின மாதிரி இருக்கணும். வீட்டுக்குள்ளே ஓடுறான். பழைய காலத்து ஓட்டு வீடு, ஓட்ட நாற்காலில் உட்காந்துங்கிறான். அங்கே உள்ள வெளியில் பெய்கிற மழையை விட உள்ளே அதிகமாக பெய்யுது. ஏன்டா பறந்தாமல் ஓடு மாற்றக்கூடாதான்னு. இப்போ எப்படி மாற்ற முடியும், மழை பெய்யுதேன்னா? இப்போ இல்லைடா, சம்மரில் மாற்றுறதானே என்ன, அப்போ எதுக்கு மாற்றணும், அப்போ தான் ஒழுவாதேன்னா. கொஞ்சம் யோசிங்க. இந்த மாதிரி வினோதமான மனிதர்கள், அப்பயே பாரதி சொன்னான் வேடிக்கை மனிதர்கள்னா. கஞ்சி குடிப்பதற்கெல்லாம் அதன் காரணம் யாதென அறியும் அறிவும் இல்லார்.
நெஞ்சு பொறுக்கதில்லையே இந்த நிலைகட்ட மனிதரை நிலைந்து விட்டால் அஞ்சு அஞ்சு சாவார், இவர் அஞ்சாத பொருள் இல்லை அவனியிலே, அஞ்சுதலை பாம்பன்பான் அப்பன் மகன் ஆறுதலை என்று சொல்லிவிட்டால் நெஞ்சம் பிரிந்திருப்பார், நெடுநாள் பகைத்திருப்பார். அப்படிப்பட்ட அறிவாளி இங்கே இருந்திருக்கிறான். கடைநிலை ஊழியராக செயல்படுகிறவருடைய பெயர் மண்ணாங்கட்டி என்பது. கடைநிலை ஊழியர் சாயந்தரம் 6 மணி அவருக்கு அவர் பணிவிடை பண்ணிக்கிட்டு இருக்கிறார். அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா டிவி இல்லை, ரேடியோவில் தான் நியூஸ் வரும். 6 மணி செய்தி வருது. அந்த 6 மணி செய்தியில் ஒரு அறிவிப்பு வருது. என்ன அறிவிப்புன்னா, அரசாங்க வேலைக்கு வருகிறவர்கள் குறைந்தபட்சம் 5ஆம் வகுப்பாவது படித்திருக்க வேண்டும் என்று அரசு ஆணை வெளியிட்டிருக்கிறதுன்னு வந்தது. இந்த நியூஸை கேட்ட உடனே மண்ணாங்கட்டி பதறி போயிட்டார். அப்படியே சட்டமன்ற உறுப்பினர் ஐயா மூக்கையா தேவரை பார்த்து கையெடுத்து 6 விரலை காட்டி ஓன்னு அழறார். 6 பசங்க எனக்கு, நான் கை நாட்டு பேர் வழி, எனக்கு வேலை போயிடுமோ என்னமான்னு பயமாக இருக்குதுன்னு சொல்லி அழறார். அவர் இவரை சமாதானப்படுத்துகிறார், அழாத அழாத, இப்போ என்ன பண்ணணும், நீங்கள் தான் முதலமைச்சருக்கு ரொம்ப நெருக்கமானவராச்சே, இந்த பிரச்சனையை எடுத்து சொல்லி எனக்கு வாழ்வு கொடுக்கணும், நீ உங்கள் கையில் தான் இருக்குது அப்படின்னு அவனுடைய பிடிவாதத்தை தாங்கிக்க முடியாமல் அப்போவே செக்ரட்டரியேட்டுக்கு ஒரு ஃபோன் போடுறாரு. இந்த டயல் போட்டு நம்பரை போட்டு அவர் என்ன நினச்சார், மூக்கையா தேவர் ஐயா, இந்த நேரத்தில் யாருமே ஆஃபீஸில் அலுவலர்கள் இருக்க மாட்டாங்க, இந்த மண்ணாங்கட்டி மாதிரி ஒரு கடைநிலை ஊழியன்தான் அங்கே இருப்பான், அவன்தான் ஃபோனை எடுப்பான், நாம் எதையாவது இவனுக்கு சமாதானம் சொல்கிற மாதிரி சொல்லி விடுவோன்னு சொல்லிவிட்டு இவர் டயல் பண்ணிவிட்டு இவங்கிட்ட கொடுத்துட்டு சொல்கிறாரு, படிக்காத ஒருத்தரே முதலமைச்சராக இருக்கிற போது படிக்காத இந்த மண்ணாங்கட்டி ஏன் பியூனாக இருக்கக்கூடாதுன்னு கேளு அப்படின்ட்டார். இந்த மண்ணாங்கட்டி அந்த ஃபோனை கையில் வாங்கிக்கணும். வாங்கிக்கிட்டு அதே மாதிரி பேசினார். படிக்காத ஒருத்தரே முதலமைச்சராக இருக்கிற போது படிக்காத இந்த மண்ணாங்கட்டி ஏன் கடைநிலை ஊழியராக இருக்கக்கூடாதுன்னு மூக்கையா தேவர் கேட்க சொன்னார். முடிஞ்சு போச்சா? மூக்கையா தேவருக்கு கை கால் நடுக்குது. அட சண்டாளப்பாவி, நான் ஒன்றை தான் கேட்க சொன்னேனே தவிர என்னையாண்டா நீ நீங்கள் தானே கேட்க சொன்னீங்க. அவ்வளோதாங்க. ஒரு 20 நிமிஷத்தில் ஒரு ஆள் வரார், மெசஞ்சர் வரார். தேவரையாவையும் இந்த மண்ணாங்கட்டியும் கூப்பிட்டு வர சொன்னாங்கன்னாங்க. என்னடா வம்பா போச்சு, யாரா கூப்பிடுறது, எதுக்கு கூப்பிட்றாங்கன்னு 2 பேரும் பயத்தோடு வராங்க. அவங்களுடைய மனநிலையை இப்போ கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள். 2 பேரும் அப்போது உள்ளே வரும்போது பெருந்தலைவர் காமராஜர் தான் அங்கே வந்து உட்காந்துங்கிறார். என்ன விஷயம்னா, எல்லா அலுவலர்களும் போயிட்டதுனால உனக்கு என்ன வேலை, நான் இருக்கிற ஃபைலை பார்த்துட்டு வர்றதுக்கு லேட் ஆகிடும்னு அந்த கடைநிலை ஊழியரையும் பெருந்தலைவர் அனுப்பிட்டார். இங்கேருந்து மூக்கையா தேவரிடத்துலேருந்து சட்டமன்ற ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் வரும்போது அந்த ஃபோனை அட்டன் பண்ணதே முதலமைச்சர் பெருந்தலைவர் காமராஜர் தான். அவரே டைரெக்டாக பேசுனதுனால தான் அவர்கிட்டயே இவர் சொல்லிட்டார். இந்த வார்த்தையை கேட்ட மாத்திரத்தில் தான் ஐயா வந்து 2 பேரையும் கூட்டின்னு வர சொல்லி 2 பேரும் உள்ளே நுழையிற போதே பெருந்தலைவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுங்களாங்க, மண்ணாங்கட்டி என்னை மன்னிச்சிருப்பா, உன்னை மாதிரி பாதிக்கப்படுறவங்க இருக்கிறாங்கன்னு எனக்கு தெரியாதுப்பா, இந்த ஜீவோவை கொஞ்சம் மாற்றி இனிமேல் அரசு வேலைக்கு வருகிறவர்களுக்கு குறைந்தபட்சம் 5ஆம் வகுப்பு படித்திருக்க வேண்டும்னு இந்த ஜீவோவை நான் மாற்றிடுறேன்னு சொன்னார். பார்த்தீங்களா? இந்த அழகு இருக்க யாருக்கையா வரும்? அவர் நடவடிக்கை எடுக்கலை சார். எப்படி நீ கேட்கலான்லாம் கேட்கலிங்க. செவிகைப்ப சொற்பொருக்கும் வேந்தன் கவிகை கீழ் தங்கும் உலகுன்னு திருவள்ளுவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே எழுதி வச்சிருக்கிறார். இந்த குறளை பெருந்தலைவர் படித்தாரா, உள்வாங்கினாரா, உணர்ந்தாரான்றது தெரியாது. ஐயா என்னுடைய கையை ரேகையை பார்த்து சொல்லுங்கள், எப்படி என் லைஃப் அமையும்? அவர் சொல்கிறார், நீ காதலிச்ச பையனையே கல்யாணம் பண்ணிக்குவோம்மா. அந்த பொண்ணு சொல்லுது, குறிப்பாக எந்த பையன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப சுலபமாக இருக்கோம்னு. இன்றைக்கி எப்படி போகுது? கொஞ்சம் சிந்திக்க வேண்டியது. எப்படியெல்லாம் சொல்லிக் கொடுத்து எப்படியெல்லாம் வளர்த்த மண் இந்த மண். ஒரு அற்புதமான வாழ்க்கை முறைகளை சொல்லிக் கொடு. ஏன்னா வீடு என்பது தான் மனித பயிற்சி கொடுக்கிற இடம். அங்கே பட்டம் கொடுக்கப்படுவது இல்லை. ஒரு மனித தன்மையையும் பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு இல்லற வாழ்க்கையை பெற்ற இந்த மண்ணில் பலர் அங்கே தான் பெறுகிறார்கள். அப்பாவும் அம்மாவும் தான் தன்னுடைய முன் உதாரணமாக இருக்கிறார்கள். சர் சி வி ராமன், இயல்பியர் அறிஞர் சர் சி வி ராமன் உங்களுக்கு தெரியும். சர் சி வி ராமன் தான் தொடங்குகிற
இயற்பியல் சம்பந்தப்பட்ட ஒரு ஆய்வியல் அமைப்புக்கு இயற்பியல் பாடத்திலே தேர்ச்சி பெற்ற நுண்மான் நுழைவுலம் பெற்ற அறிஞர்கள் பலர் தேவை என்பதனாலே ஒரு நேர்முக தேர்வு ஒன்று வைக்கிறார். அதில் ஒரு விளம்பரம் கொடுக்கிறார் பேப்பரில். இந்த பாட சம்பந்தப்பட்ட நுட்பங்களை அறிந்தவர்கள் விண்ணப்பிக்கலாம், அவர்களுக்கு போக்குவரத்து செலவு அளிக்கப்படும் என்று சொன்னார். தேர்வு பெற்றவர்களுக்கு இங்கே வேலை வாய்ப்பு உண்டு என்ற விளம்பரத்தையும் பார்த்துவிட்டு பல இளைஞர்கள் வந்தார்கள். காலையில் எல்லாம் தேர்வு முடிஞ்சு போச்சு. மத்தியானம் புறப்படும் போது ஒரு பையன் வாசலில் நிற்கிறான். அவனை பார்த்து அந்த இளைஞரை பார்த்து கேட்டார், நீ என்ன செலக்ட் ஆனியா இல்லையான்னார். செலக்ட் ஆகலைன்னா போக வேண்டியது தானே, ஏன் இங்கே நிற்கிறேன்னு. அந்த இளைஞர் சொன்னார், ஐயா எனக்கு போக்குவரத்து செலவு 50 ரூபா தான், 75 ரூபா கொடுத்துட்டாங்க, 25 ரூபாயை திருப்பி கொடுக்கறதுக்காகத்தான் நான் இங்கே வெயிட் பண்ணுறேன். அக்கௌண்ட் செக்ஷனில் இருக்கிறவங்க சாப்பிட போயிருக்காங்க, வந்த பிறகு கொடுத்துட்டு போகலான்னு நிற்கிறேன்னார். யூ ஆர் செலக்டட், உள்ளே வாங்கிட்டார். உள்ளே போன உடனே இன்டர்வியூவில் இருந்த அறிஞர்கள் சொன்னாங்க, கேட்ட கேள்விக்கு சரியாக பதில் சொல்ல. அப்போ சொன்னார் சர் சி.வி. ராமன், இவருக்கு தெரியாத இயற்பியல் பாடத்தை நான் புரிய வைத்து விடுவேன், நான் தெரிய வைத்து விடுவேன். இயல்பான நேர்மை பண்பு இவரிடத்தில் இருக்கிறதென்றால் இந்த நிர்வாகத்துக்கு நேர்மையானவர்கள் தேவை என்பதனால் இவரை நான் தேர்வு செய்ய பெற்றேன். படிப்பு வேலை தராட்டாலும் பண்பாடு வேலை தெரிவித்து கொடுக்கும் என்பதனாலே இதைவிட ஒரு உதாரணம் உலகத்தில் கிடையாது. எந்த சூழ்நிலையும் நாம இருக்க பழகிவிட்டால் நம்முடைய மனம்தான். அதனால்தான் அந்த மனதை பக்குவப்படுத்துவதுன்னு நான் சொன்னேன். எதையுமே வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னா உயர்ந்த பார்வை நமக்கு வேணும். அந்த தாழ்வு மனப்பான்மையை விட தற்கொலை உலகத்திலே கிடையாது. என்னாலும் முடியும்ன்ற நம்பணும். சார், முதல்ல விட்ட ஏவுகணை நிலவு நோக்கி போன ஏவுகணை பொய்த்து போய்விட்டது. உலக நாடுகளில் உள்ள அத்தனை நாளேடுகளிலும் கேலி செய்தி எழுதியது. லட்சக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் இருக்கக்கூடிய நிலவு மண்டலத்துக்கு சென்றால் செலவாகிவிடும் என்று அதனுடைய பிம்பம் கடலில் தெரிந்தது. இங்கே சென்று விட்டதுன்னு கடலில் விழுந்த அந்த ஏவுகணையை நினைச்சு எல்லாரும் கேளனம் பண்ணான். மேதகு அப்துல் கலாம் அந்த திட்டக்குழுவினுடைய தலைவராக இருந்து செயல்பட்டவர் என்ன பண்ணார்? மன வருத்தத்தோடு அன்றைய பாரத பிரதமராக இருந்த அன்னை இந்திரா காந்தி இடத்திலே வந்து சொன்னார், மறுபடியும் ஒரு 100 கோடி ரூபாயை ஒதுக்கினால் நான் நிச்சயமாக விண்ணை தொடுகிற நிலவு மண்டலத்தை சென்று சேருகிற விண்கலத்தை தயாரிக்கிறேன்னு. திட்ட கமிஷனில் பணம் இல்லைன்ட்டாங்க. வருத்தத்தோடு திரும்புகிற போது அன்னை இந்திரா காந்தி அம்மையார் சொன்னார், பிரைம் மினிஸ்டர் ஃபண்டிலிருந்து 100 crore உங்களுக்கு தரேன், உங்கள் நம்பிக்கையை நான் மதிக்கிறேன், நீங்கள் முயற்சி செய்யுங்கள் என்று அனுமதி கொடுத்தார்கள். எண்ணி 3 மாதங்களில் அந்த விண்கலத்தை தயாரித்து விண்ணிலே செலுத்துகிற போது அதற்கு என்ன பெயர் வைத்தார் தெரியுமா? அப்துல் கலாம் அக்னி ஏவுகணை என்று பெயர் வைத்தார். ஏன் தெரியுமா? நிலம், நீர், தீ, காற்று, ஆகாயம் என்ற பஞ்சபூதங்களிலே நெருப்பு தான் பள்ளத்தில் வைத்தாலும் அது மேல் நோக்கித்தான் தீபம் எரியும் என்றால் இந்த விண்கலம் மேல் நோக்கித்தான் போகும், கீழ் நோக்கி வரவே வராது என்று முழுமையான நம்பிக்கையோடு செலுத்தினார். அது மாபெரும் வெற்றியை தொட்டது. அதுதான் நம்ம முயற்சி. அவர் கற்றுக் கொடுத்த பாடம் எது தெரியுமா? முயற்சிகள் தோற்கலாம், முயற்சிக்க தோற்காதே. முயற்சிகள் தோற்கலாம், முயற்சிக்க தோற்காதே. அதுதான் நமக்கு அவர் கற்றுக் கொடுத்திருக்கிற மிகப்பெரிய பாடம். எவ்வளவு நம்முடைய உள்ளம்தான். ஏன்னா பகையை கூட மிகைப்படுத்துகிற செயல்களும் உண்டு, பகையை தணிக்கிற செயல்களும் உண்டு. மேற்கு ஜெர்மனி, கிழக்கு ஜெர்மனி வரலாற்றில் படிக்கிறோம். ஒன்றா இருந்த ஜெர்மனி 2ஆக பிரியுது. மேற்கு ஜெர்மனி, கிழக்கு ஜெர்மனி. கிழக்கு ஜெர்மனியிலேருந்து என்ன பண்ணான் தெரியுமா? அந்த நாட்டில் அந்த பகுதியில் இருக்கிற அத்தனை குப்பை கூலங்களையும் லாரியாக கொண்டு போய் மேற்கு ஜெர்மனியில் காம்பவுண்டை தள்ளி கொட்டினான். எல்லா குப்பைகளும் நாட்டில் கொட்டினான். எல்லாருக்கும் நியாயமாக பார்த்தா கோபம் வரும். மேற்கு ஜெர்மனி அதை பார்த்தான். வண்டியாக லாரியாக பழங்களையும் தானியங்களையும் கொண்டு வந்து மதிலை தாண்டி கிழக்கு ஜெர்மனியில் வைத்தான். வச்சது மட்டும் இல்லை, ஒரு போர்டில் ஒரு வாசகம் எழுதினான். யார் யாரிடத்தில் என்னென்ன இருக்கிறதோ அதைத்தான் கொடுப்பார்கள் என்று எழுதி வச்சுட்டு வந்தான். சார், இது இங்கே செயல்படலை, அங்கே செயல்பட்டது. இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர்னான நன்னயம் செய்து விடல்னு குறள் எங்கோ உலகத்தின் ஒரு மூலைக்கு சென்று சேர்ந்து இருக்கிறது என்றால்
என்ன பெருமை! நம்ம அந்த மாதிரி நடந்திருக்கிறோமா வாழ்க்கையில்? எதிர்த்தா தான் சார் பிரச்சனை. ஏன் அமைதியாக இருந்துட்டா? வாழ்க்கையில் ஒருவருடைய அமைதி, ஒருவர் பொறை, இருவர் நட்பு. நான் சார் பொன்மொழி, சாதாரணமான பழமொழி நமக்கு எவ்வளவு பெரிய அற்புதத்தை கொடுக்கிறது, பண்படுத்துகிறது. எங்கள் கிராமம் சார், நான் குக்கிராமத்தில் பிறந்து வளர்ந்தவன். எங்கள் கிராமத்தில் பேசுவாங்க சார் பெரியவங்க, ஏய் தலைகால் தெரியாமல் ஆடாத. இங்கேயும் சொல்கிறாங்களோ என்ன தெரியாது, தலைகால் தெரியாமல் ஆடாதரா, ஒரு லெவல் இருக்கட்டும் அப்படின்னுவான். நானே கேட்டேன், அது என்ன தலை தெரியுது காலும் தெரியுது, அது என்ன ஆடுறதாம தெரியாமல்? அப்போ தான் எங்கள் பாட்டி சொன்னாங்க, டே அது மகாபாரதம்டா, அதில் ஒரு மகாபாரத செய்தி இருக்குது. என்ன பாட்டின்னு கேட்டேன். துவாரகையில் கிருஷ்ண பரமாத்மா படுத்துக்கிட்டு இருக்கிற போது வருகிற பாரத போருக்கு அவரை படைத்துணைக்கு அழைக்க வேண்டும் என்று அர்ஜுனன் வரான், கால் பக்கம் உட்காடுறான். துரியோதனன் வரான், அவர் ராஜா இல்லையா, தலை பக்கம் உட்காடுறான். அது அவர் ஏற்கனவே நிஜ தூக்கம் இல்லை, அது பொய் தூக்கம். யார் உட்காடுறான்னு அவருக்கு அதில் தெரியுது. டக்குன்னு என்ன மனுஷன் எழுந்தால் எங்கே பார்ப்போம்? தலை பக்கமாக பார்ப்போம், கால் பக்கம்தான் பார்ப்போம். அப்படி எழுந்திருக்கிற மாதிரி எழுந்திருக்கிறார். அர்ஜுனா எப்போ வந்த? இப்போ தான் வந்தேன். என்ன விஷயம்? வருகிற பாரத போருக்கு பாண்டவர் பக்கம் துணை இருந்து எங்களுக்கு வெற்றி தேடி தர வேண்டும்னு உள்ளங்கையை நீட்டினா, சத்தியம் பண்ணி ஓம் அப்படின்னு உறுதி கொடுத்துட்டார். அப்படியே டேர்ன் பண்ணார். துரியோதனா நீ எப்போ வந்த? நான் அப்போ தான் வந்தேன். ஐயோ நான் உறுதி கொடுத்துட்டேனே, வருகிற பாரத போருக்கு நீ வரமாட்ட, ஆனால் உன்னுடைய படைகளை எனக்கு கொடு. படைத்தவனை அர்ஜுனன் கேட்டான், படைத்தவன் படைத்த படைகளை துரியோதனன் கேட்டான். யார் ஜெயித்தான்? பாண்டவர்கள் ஜெயித்தான். ஏன்? கால் பக்கம் பணிவோடு உட்கார்ந்தான். பணி உடையன் இன்சொலன் ஆதல் அணியல்ல மற்ற பிறனர வள்ளுவன் பாதத்தில் உட்கார்ந்தான் பணிவோடு. அவன் தலகரத்தோடு தலைப்பக்கம் உட்கார்ந்தான். அன்பு ஜெயிக்கும், ஆணவம் ஒருபோதும் ஜெயிக்காது. அதனால் தலகால் தெரியாத ஆடாதரான்னு கிராமத்தில் சொன்ன அழகான பொன்மொழி எவ்வளவு பெரிய சிறப்பு இருக்குது பாருங்க ஐயா. சப்ரிஸ்டார் ஒருத்தர் ரிட்டையர் ஆனார் தாம்பரத்தில். ரிட்டையர் ஆன மறுநாள் அன்றைக்கே சொன்னார் சமையல்காரனை கூப்பிட்டு, நாளையிலேருந்து கூட்டு பொரியெல்லாம் கட் பண்ணு, ஒரு நாளைக்கு வத்த குழம்பு, ஒரு நாளைக்கு சாம்பார், ஒரு நாளைக்கு வெறும் ரசம் மோர், இப்படியே காலத்தை ஓட்டும், பென்ஷன் தான் நான் வாழணும் அப்படின்னாரு. ஓகேன்ட்டான். மறுநாள் ஒரு மாதம் போச்சுங்க. இவர் சாப்பிட்ட பிறகு தான் அவன் சாப்பிடுவான். ஒரு மாதத்துக்கு பிறகு ஒரு நாள் கிச்சனில் போய் பார்க்குறாரு, அவன் வடை பாயசத்தோடு சாப்பிட்டுங்கிறான். என்னடா நான் இப்படி சொன்னேன், ஒரு நாளைக்கு ஒன்று தான் வைக்கணும்னு நீ இப்படி சாப்பிட்றிய? சார் நீங்கள் தான் ரிட்டையர் ஆனீங்க, நான் இன்னும் ரிட்டையர் ஆகலைன்னா. இப்போ தர்மங்கள் எப்படி ஆளாளுக்கு போய்கிட்டு இருக்குது. அறப்பண்புகள் மாறாத ஒன்று. பெரியோரை வியத்தலும் மேலுமே சிறியோரை இகழ்தல். அதனை என்ன எவ்வளோ விஷயம் தெரியுமா? தமிழ் அழகான மொழியா. எதிலிருந்தும் எதையும் ஒரு மனிதன் கற்றுக்கொள்ளலாம். இன்றைக்கி இருக்கிற இளைஞர்களுக்கு அறிவு வளர்ந்திருக்கிறது, ஆற்றல் வளர்ந்திருக்கிறது, திறமை வளர்ந்திருக்கிறது. அதை அங்கீகாரம் செய்வோம். அதே நேரத்தில் பண்பாட்டை விதையாக்குவோம், அவனுக்கு பக்குவத்தை உருவாக்குவோம், அவனுடைய உள்ளத்தில் நல்லதை விதைப்போம். தன்னுடைய உணவுக்காக மலைகளிலே இலைகளையெல்லாம் மேய்கிறது ஆடுகள். செடிகளை மேய்கிற ஆடுகள் கூட எது விஷச்செடி என்று தெரிந்து அதை விலக்கிவிட்டு நல்ல செடிகளை மட்டுமே எடுத்துக்கொள்ளுகிற அறிவும் ஞானமும் ஒரு ஆட்டுக்கு கூட இருக்கிறது. இது உயிருக்கு தீங்கு தரும் என்று ஒரு போர்டு எழுதி வைத்திருந்தாலும் கடைக்குள்ளே நுழைந்து விஷத்தை அருந்துகிறதை அதை தெரிந்தும் விஷத்தை அருந்துகிறானே இந்த மனிதன் என்றால் நாம் ஆறறிவு படைத்தோம் என்று எப்படி மார்தட்டி கொள்வது? கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். எவ்வளோ விஷயங்கள் இருக்குது சார், எவ்வளோ விஷயம். அளவு கடந்து குடிச்சிட்டு ரயில்வே ஸ்டேஷன் வாசலில் கூட ஒரு நாய் பக்கத்தில் போய் ஒரு படுத்துக்கிறான். நாய் தலை நிமிர்ந்து அவனை பார்த்து தான். அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? அண்ணே கொஞ்சம் தள்ளிப்படு. அவன் அந்த பார்வையை புரிஞ்சுக்கணும். உனக்குணம் எனக்கு இலக்காரமாக இருக்குதா? அதுக்கு இல்லைண்ணே, அப்படியே நீ அசந்து தூங்கிடுவ, உங்கள் வீட்டுக்காரம்மா வரும், குடிகார நாயை எழுந்து வாடான்னு சொல்லும். குடித்தது நீ என் பக்கத்தில் இருக்கிறதுனால என்னையும் சேர்த்து திட்டுவா. அந்த திட்டு எனக்கு எதுக்கு? அதனால தான் உன்னை தள்ளி படுக்க சொல். நண்பர்களே, தெரிந்தே பல தவறுகளை செய்யக்கூடிய சமுதாயமாக மாறிவிட்டதென்றால் இல்லை சார். கோயில் வெளியில் இருக்கு, ஆனால் கோவிலே வீட்டுக்குள்ளே இருக்குதுன்னு சொல்லி கொடுத்த பூமி அது. தாயிற் சிறந்த கோவில் இல்லை,
தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை, அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம். இப்போ நம்ம எல்லாமே பணத்தை சம்பாதிக்க கற்றுக் கொடுத்தோமே தவிர மனதை சம்பாதிக்க கற்றுக் கொடுக்கலையே என்ற வருத்தத்தில் தான் நான் இந்த தலைப்பையே எடுத்தேன். சார், அமெரிக்காவில் 5 லட்சம் ரூபாய் மாத சம்பளம், அம்மா அப்பா அங்கே அனாதையாக இருக்குது, நீங்கள் தனியாக இருக்க வேண்டான்னு கொண்டு போய் ஒரு வசதி வாய்ந்த முதியோர் இல்லத்தில் போய் சேர்த்தான். சேர்த்துட்டு திரும்பும்போது அவங்க பல வருஷமாக வளர்த்த நாயை கார்லேயே கூட்டி விட்டான். நானே கூட்டி போகிறேன் இதுன்னு. ஏர்போர்ட்டுக்கு போகிற வழியிலே இறக்கி விட்டான். ஏர்போர்ட்டுக்கு உள்ளே போனான். செக்கின்லாம் முடிஞ்சு எல்லாம் முடிஞ்சு கடைசியில் ஃப்ளைட்டுக்காக காத்து உட்காந்துங்கிறான். அப்போ அந்த முதியோர் இல்லத்தை நடத்துகிற மேனேஜர் அங்கேருந்து ஃபோன் பண்ணார். தம்பி, அவங்க வளர்த்த நாய் வந்துட்டுதுப்பா. ஒரே வார்த்தையில் முடிச்சிட்டார். அவங்க வளர்த்த நாய் வந்துட்டுது, நீ போயிட்டு வான்னார். அப்படின்னா என்ன அர்த்தம்? பெத்த நாய் விட்டுட்ட, வளர்த்த நாய் வந்துட்டுது. அந்த நன்றி கெட்ட பண்பு உனக்கு தான் இருக்குது. ஆனால் நன்றின்ற உணர்வு, கடவுள் கொடுத்த உணர்வு அவர்கள் வளர்த்த நாய்க்கு இருக்கிறது என்று ஒரு வார்த்தையில் முடிக்கிற அளவுக்கு தான் இன்றைக்கி பல அவலங்கள் இருக்குது. பல அவலங்கள். அப்பா இறந்துட்டாரனா கூட வீடியோ எடுத்து வை வந்து பார்க்குறேன்றான் சார். இதை விட ஒரு மறுத்து போன மனம் உலகத்தில். மனதை செம்மைப்படுத்துவதான சார் கல்வியினுடைய அழக. ஒரு புத்தகத்தை விரித்தால் அவன் எங்கே போகணும்? அவனுடைய புத்தி கூர்மைப்பட வேண்டும், அந்த புத்தி சிறப்படைய வேண்டும், அவனுக்கு கடவுள் தன்மை வர வேண்டும், தன்னை நம்பியருக்கு ஆதரவு கொடுக்க வேண்டும். இல்லாதவனுக்கு இருக்கிறவன் கொடுத்து உதவி அவனையும் தன் சகோதரனாக பாவிக்கக்கூடிய அனைத்து பண்புகளையும் சொல்லிக் கொடுத்த இந்த அருமையான மண்ணிலே அன்புக்குரியவர்களே, தந்தையும் தாயும் இணைந்து அவனை படிக்க வைப்பதன் மூலமாக அறிவையும் கொடுங்கள், உங்கள் அனுபவத்தின் மூலமாக அவனுக்கு வாழ்க்கை பாடத்தையும் சொல்லிக் கொடுங்கள். மனித பயிற்சி கொடுக்கிற ஒரே இடம், ஒரே பல்கலைக்கழகம் நம்முடைய வீட்டு வாழ்க்கை தான். அந்த மனித பயிற்சியை மூத்தவர்களிடத்தில் தான் இளைஞர்கள் பெறுகிறார்கள். 1 மாதம் நடையாக நடந்தது. அந்த அம்மா என்னை அந்த ஆள்கிட்ட இருந்து பிரித்து விட்டுரு, அந்த ஆள் கூட என்னால் வாழவே முடியாது. ஏம்மா சேர்ந்து வாழ முயற்சி பண்ணுமா? இல்லை, முயற்சி பண்ணி முடியலையா, பிரித்து விட்டுரு. அவரும் எல்லா கேஸையும் எடுத்து வச்சுட்டு பிரித்து விட்டார். ஒரு 4 நாள் பொறுத்து அந்த அம்மா ஓடியாருது, என்னை அந்த ஆள் கூட சேர்த்து வை. 1 மாதமாக என் உயிரை வாங்கினேன், 4 நாளில் பொறுத்து முள்ள திருப்பி சேர்த்து வைன்ற எனக்கு இதே வேலையா? இல்லை, என் கண்ணெதிரிக்கும் அந்த ஆள் ஜாலியாக சுற்றிங்கிறான். அவனுக்கு மறுபடியும் தண்டனை கொடுக்கணுன்னா சேர்ந்து வாழறதான் முடிவு பண்ணிட்டுதுன்னா, வாழ்க்கை நீயா நானா என்று தான் போய்கொண்டிருக்கிறதே தவிர நீயும் நானும் என்று பயணித்தால் தான் வாழ்க்கை மிகச்சிறப்பானதாக இருக்கும். இந்திய தேசத்தில் சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டு தன் நாட்டுக்கு திரும்புகிற போது ஹிலாரி கிளின்டன் எனக்கு பிடித்ததே தமிழ்நாட்டு குடும்பங்கள் தான் என்று ஒரு செய்தியை தெரிவித்திருக்கிறார் என்றால், அவர்கள் கேட்டார்கள், பல்கலைக்கழகங்கள் பிடிக்கவில்லையா, வானளாவிய கோபுரங்கள் பிடிக்கவில்லையா என்று கேட்டபோது, இல்லை, குடும்பங்களே கோயில்களாக இருப்பதை நான் இங்கு தான் பார்த்தேன் என்று சொன்னார். அதற்கும் உதாரணமாக ஓரிரு பிள்ளைகள் இந்த மண்ணில் இருக்கத்தான் செய்கிறார்கள். 50 பேர் ஒரு இன்டர்வியூவில் கலந்துக்கிறான். இன்டர்வியூவில் கலந்துக்கும் போது 3 பேர் உள்ளே தேர்வு நடத்துகிறாங்க. ஒரு 15 பேர் ஒரு குறிப்பிட்ட இடத்துலேருந்து எழுந்து போயிட்டான். அந்த சீட்டிங்கில் மீதி இருக்கிற 25-35 பேரில் ஒரு பையன் எழுந்து போய் அந்த ஃபேனை நிறுத்தினான், வந்து உக்காந்துட்டான். அடுத்து ஒரு 15 பேர் எழுந்து போயிட்டாங்க. பக்கத்தில் டேப்பில் தண்ணி வாட்டர் லீக் ஆகிட்டு இருந்து அதை போய் நிறுத்தினான். அப்புறம் இவன் பேரை கூப்பிடும்போது போகும்போது ஏற்கனவே போனவெல்லாம் கிழிச்சு போட்ட பேப்பரெல்லாம் எடுத்து போய் டஸ்ட்பினில் போட்டு உள்ளே போனான். போன உடனே 3 பேருமே அப்பாயின்மெண்ட் ஆர்டரை கையில் கொடுத்தாங்க. எந்த கேள்வியும் கேட்காமலே அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்தீங்களே ஏன்னு கேட்டான் அந்த பையன். கேட்க வேண்டிய வேலையே இல்லைப்பா தம்பி, மின்சாரத்தை சேமிக்கணுன்ற ஒரு தேச அக்கறையோடு ஃபேனை நிறுத்தினேன், தண்ணீரை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு டேப்பை மூடினேன், சுற்றுப்புற சூழலை பாதுகாக்க இந்த பேப்பரெல்லாம் டஸ்ட்பினில் சேர்த்த. இந்த நன்னடத்தைகளை நாங்கள் சிசிடிவி கேமராவில் உன்னை பார்த்துட்டோம். அதனால் இந்த பண்புகளுடைய ஒரு மனிதன்தான் எங்கள் நிர்வாகத்துக்கு தேவை என்பதனால் இந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர்னு கொடுத்தாங்க. அந்த ஆர்டரை வாங்கிட்டு வெளியில் வந்து அழுதான் அந்த பையன். அப்போ எல்லாருமே கேட்டாங்க, 3 பேர், ஏன்டா தம்பி அழறேன்னு கேட்டாங்க. அதுக்கு அவன் சொன்னான், ஐயா, எங்கள் வீட்டில் எங்கள் தம்பி இருக்கிறான், எங்கள் அக்கா இருக்குது, நான் இருக்கேன். அப்போது எங்கள் அப்பா ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறாரு. வீட்டுக்குள்ளே வந்த உடனே
ஃபேன் சத்தம் எங்கேயாவது ரூமில் கேட்டால் அறிவு கெட்டவனே பிள்ளையா பிறந்திருக்கிறியே, அதை நிறுத்தக்கூடாது, உனக்கு அக்கறை இல்லைன்னு என்னை திட்டுவார். ஏதாவது டேப்பில் தண்ணி லீக்கேஜ் சொட்டுற சத்தம் கேட்டதுன்னா அதை நிறுத்தக்கூடாது, உனக்கு அக்கறை இல்லை என்னடா புள்ள அப்படின்னு சொல்லுவார். வருஷக்கணக்கில் என்னை திட்டின்னு இருந்தார். அப்போல்லாம் உள்ளுக்குள்ளே வருத்தம் இருந்தது. இப்போ தான் நான் நினைக்கிறேன், எங்கள் அப்பா என்னை திட்டலை, எதிர்கால வாழ்க்கைக்கு என்னை தீட்டி இருக்கிறார் என்கின்ற உண்மை இன்றைக்குத்தான் தெரிந்தது என்று அவன் உணர்ந்து சொன்னான் என்றால், தாயும் தந்தையும் தான் முதல் ஆசிரியர்கள். அதனால்தான் ஈன்று புறந்தறுதல் எந்தலை கடனே, சான்றோ நாக்குதல் தந்தைக்கு கடனே, நன்னடை நல்கல் வேந்தற்கு கடனே, வேல்வடித்து கொடுத்தல் கொல்லற்கு கடனே, அருஞ்சமம் முறுக்கி களிரெறிந்து பெயர்தல் காளைக்கு கடனே என்று ஒவ்வொருவருடைய கடமையையும் எடுத்து சொல்லக்கூடிய பெருமிதம் அங்கே நிகழ்ந்திருக்கிறது. நம்ம இலக்கியங்கள் சொல்லக்கூடிய வாழ்வியல் உண்மை என்றால், வாசிப்பதன் மூலமாகவும் அவனுக்கு நடத்தையை கற்றுக் கொடுப்போம், நம்முடைய நடைமுறை வாழ்க்கையின் மூலமாகவும் அவனுக்கு சொல்லிக் கொடுப்போம். மீண்டும் நிறைவு செய்கிறேன். அறிவு வளர்ந்திருக்கிறது, ஆற்றல் வளர்ந்திருக்கிறது, பஞ்சமே இல்லை. எங்கள் தாம்பரத்தில் ஒரு பெரியவர் யாரை பார்த்தாலும் மிரட்டுவார். அவரை பார்த்தாலே ஒருத்தன் கூட நிற்க மாட்டான். மனிதன் எப்போ ஜெயிக்கிறான்னு ஒரு வரியில் சொல்கிறேன். நீங்கள் வீட்டை விட்டு படியிறங்கி வீதிக்கு வந்தீங்கன்னா அந்த கோடியில் 4 பேர் ஒன்றா நின்றுன்னு பேசிக்கிட்டு இருந்தான்னா உங்களை பார்த்து முன்னோக்கி வந்தால் நீங்கள் ஜெயிச்சிட்டிங்க. நம்மளை பார்த்த உடனே தெருவாக ஓட ஆரம்பித்தான்னா நாம் தோற்று போயிட்டோம். வராண்டாப்பா மேற்படி ஆளுன்னு போயிட்டான்னா அந்த ஒரு செயல்லே நாம் ஜெயிச்சோமா தோத்தமான்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த பதிவை குறித்து உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. மறவாது ஐதருமபுரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துகின்றோம்.